ஓகே ஓகே. இன்னைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக சேலம்ல அண்ணன் பார்த்திபன் அவர்கள் தலைமையில் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்த கோரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தியிருக்கோம். பெண்கள் எல்லாம் முன் வந்து நடத்தியிருக்கோம். ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா தமிழ்நாட்டில்னு கேட்டால் இருக்கு. பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கை இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அது முழுமையாக கிடைக்குதாங்கிறது தான் எங்கள் கேள்வி. ஏன்னா தினம் தினம் பார்த்தோம்னா நம்ம பள்ளி செல்லும் குழந்தைகள்ல இருந்து ஒரு வயதான மூதாட்டி வரையிலும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. உடைய குறை சொல்றாங்க, நேரத்தை குறை சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கான சுதந்திரம் வந்து நீங்க என்ன வெள்ளைக்காரங்களா? எங்களுக்கு வந்து சுதந்திரம் தர, ஆண்கள் வந்து சுதந்திரம் தர என்ன வெள்ளைக்காரர்களா? இப்ப இது தொடர்பான குற்றங்கள்ல குற்றவாளிகள் எங்க போறாங்க? கட்சியின் பேர்லயும் கட்சி பொறுப்பின் பேர்லயும் இவங்க என்ன பண்றாங்கன்னா குற்றவாளிகளுக்கு ஆதரவு தரார்கள், குற்றவாளிகளை சட்டப்பிடியிலிருந்து காப்பாற்றுகிறார்கள். இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. இது தமிழக மக்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும். அப்ப கட்சியின் பேர்ல யார் வேணா என்ன வேணா தப்பு பண்ணலாமா? இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியல. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர்னு சொல்லி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சா அதுக்கு வந்து வழக்கு ஒத்தி போகுது. எப்படி இதெல்லாம் நடக்குது? அப்ப எந்த பெண்ணை யார் வேணா அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் என்ன வேணா பண்ணாலும் நாங்க வந்து சொல்றதெல்லாம் பெண்கள் மேல புகார் சாட்டிட்டு பெண்கள் மேல புகார், பெண்கள் மேல பிரச்சனை, பெண்கள் வர நேரம் சரியில்லை, பெண்கள் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, பெண்கள் மேல கேள்வி எழுப்புறதை விட்டுட்டு என்னைக்கு ஒரு ஆணை தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்புதோ அன்னைக்குதான் இந்த சமுதாயம் முன்னேறும், பெண்களுக்கான சமத்துவமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுங்கிறத நான் முழுமையா வலியுறுத்துறேன். நான் இந்த இடத்துல இருந்து சொல்றேன், ஒவ்வொரு ஆணுக்கும் பாடம் புகட்டணும்னா தப்பு செய்யறவங்களுக்கு இந்த தண்டனை கடுமையாக்கப்படும் நினைக்கும் போதுதான் ஒருத்தங்க தப்பு செய்ய பயப்படுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்க டீச்சர்ஸ், ஜென்ஸ் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட மிகவும் கடுமையா நடந்துக்கிறாங்க, பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க, பாலியல் தொல்லைகள் கொடுக்குறாங்க. தினம் தினம் 2-3 செய்திகள் வந்த வண்ணமே இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் எங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட் தானங்க பொறுப்பேற்றுக்கணும். அப்ப டீச்சர்ஸ்க்கே நீங்க இது ரிலேட்டடா அட்வைஸ் பண்ண கிடையாது. இதுக்கு தகுந்த ஒரு கமிட்டி போடுங்க, ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இதுக்கு தகுந்த ஒரு அமைப்பை வையுங்க, ஒவ்வொரு மாணவர்கள்கிட்டையும் வெளிப்படையா பேசுங்க, ஒவ்வொரு வாத்தியார்கள்கிட்டையும் வெளிப்படையா பேசுங்க. அதுவும் ஸ்கூல்ல நடக்கக்கூடிய வன்புணர்வுக்கும் வன்கொடுமைக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. அப்பான்னு கூப்பிட சொல்றேன். இந்த ஆட்சியில வந்து தளபதி எங்களை வந்து அண்ணன் சொல்றதுனாலதான் அப்பான்னு கூப்பிட சொல்றேன். இத்தனை நாளா எங்க போனாங்க? எங்களை ஆட்சியில இப்ப மட்டும் அப்பான்னு கூப்பிட சொல்லும் போது எங்க வீட்டுல இருக்கிற அப்பாவை கூப்பிடும் போது அண்ணன் எங்க தளபதி வந்து எங்களை அண்ணன் தங்கச்சியாவோ தோழர் தோழியான்னு கூப்பிடறதுனாலதான் அப்பான்ற வார்த்தை வந்திருக்கு. அப்பான்ற இத்தனை நாள் இந்த ஆட்சியில வரலையே. எங்க தளபதி மூலமா தான் கத்துக்கிறாங்க. ஆனா எங்க தளபதி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தரணும், பெண் மகளிருக்கு பாதுகாப்பு தரணும், எல்லாத்துக்கும் தனித்தனியா இது பண்றாரு. இன்னும் இது வரைக்குமே மகளிர்னாலும் இன்னும் எங்க கூட இருக்கிற தோழர் தோழிகள் எல்லாருமே வந்து எங்க மாவட்ட மத்திய செயலர் பார்த்திபன்ல இருந்து எல்லாருமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எவ்வளவு மரியாதை நடத்துறாங்க. அந்த மரியாதை பார்த்து இவங்க ஏன் அப்பான்னு கூப்பிட சொல்றாங்க? இத்தனை நாள் எங்க போனாங்க அப்பான்னு கூப்பிட சொல்றவங்க? அப்பான்னு கூப்பிடுறவங்க ஆரம்பத்துல கூப்பிடணும். கலைஞர் ஆட்சி நிறைய முறை வந்திருக்கு, மத்த ஆட்சிகளும் வந்திருக்கு. அப்பெல்லாம் யாருமே அப்பான்னு கூப்பிட சொல்லல. இப்ப எங்க தளபதி வந்து எங்களுக்கு தோழராகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் தங்கையாகவும் நடந்துக்கிறனாலதான் இப்ப அப்பான்னு கூப்பிட சொல்லிருக்காங்க. இத்தனை நாள் அந்த ஆட்சிக்கு எங்க போனாங்க? மகளிர் தினத்துல நாங்க முன்னேற்றத்தை நடத்தி எங்களுக்கு மகளிருக்கு நல்ல உரிமை கொடுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கறதுனாலதான் இன்னைக்கு எங்களை அப்பான்னு கூப்பிட சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அப்பான்னு கூப்பிட்டீங்களா? இதே மதுக்கடை உங்களுக்கு வந்திருந்தது இல்ல? மதுக்கடை ஆரம்பிச்சது நீங்க தான். மதுக்கடை ஒழிக்கிறதுக்கு நீங்க இது பண்றீங்க, அது நீங்க முடிக்கவே இல்லை. ஆனா அப்பான்னு மட்டும் கூப்பிட சொன்னா அப்பான்னு கூப்பிடுவாங்களா எல்லாருமே? வீட்டில் இருக்கிறவங்க அப்பான்னு கூப்பிட சொன்னா அண்ணன் தம்பி எல்லாருமே இவர் அண்ணன் இவர் தம்பின்னு நம்ம பெத்த தாய் தப்ப சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து எனக்கு அப்பான்னு கூப்பிட சொன்னா நாங்க எப்படி கூப்பிட முடியும்? அந்த அப்பான்னு கூப்பிட எங்க அண்ணன் கூப்பிடுறதுக்கு எங்க தளபதி வந்து எங்களுக்கு எல்லாருமே செஞ்சிருக்காரு. அண்ணனு கூப்பிடுற வழிமுறைக்கான நடவடிக்கை இது வரைக்கும் நடக்கு. எங்க கூட இருக்க எல்லா தோழருக்குமே எங்களை மகளிரை வந்து கூட பிறந்த அண்ணனாகவும் தங்கையாகவும் தான் பாக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் வந்து அப்பான்னு கூப்பிட சொன்ன வருது எங்களை அப்பான்னு கூட சொல்ல பார்க்க கிடையாது. எங்க தலைவர்ல இருந்து எல்லாருமே எங்க மகளிர் வாழ்த்துக்களோட என் பேர் சுந்தரவல்லிங்க.